எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள்! என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூடுது, சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசைத்தமிழ் செய்த அரும் சாதனை. எங்க போறேன்? நேரப்போ சீக்கிரம் வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. அது நோ என்ட்ரியா, நோ என்ட்ரியா. ஐச மச்சான், ஐச மச்சான். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் புடிச்சிடுவா. ஈஸ்வரா, ஹலோ ஹலோ, குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் போறதையா, போலீஸ் போறதையா? டோன்ட் வரி. இவங்க வண்டி நிறுத்துங்க. ஒண்ணும் பயப்படாத, கெட்டியா பிடிச்சுங்க. எப்பா என்னையா இந்த குலுக்கு குலுக்குது? நீ சரிதாகல வேலை செஞ்சியா, சர்க்கஸ்ல வேலை செஞ்சியா? வேலை செய்யறேன், உங்க போர்ல ஓடுறது. வண்டி ஆட்டாதே. ஓட்டியா? பகவானே, நீக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணப்படாத. ரெட்டியா, ரெட்டியா, பிரேக் போடியா, பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கிறேன், நேரம் சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கூட பசிக்குதா? ஓ, இது அப்படி. பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடைய ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடமோ.
அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தாங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவனை அமெரிக்காவுக்கு அமிச்சு படிக்க வைக்கத்தான் இவனுடைய அம்மாவும் அவளுடைய கூட பிறந்த 3 பேரும் பம்பாய் போனாங்க. திரும்பி வரும்பொழுது என் அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம வந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல? கூட வாங்க. Yes, come. How is he? He's all right. Switch on பண்ணுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க உங்களை மறக்க போறீங்க. சொல்லுங்க. அந்த அம்மா படத்தை பார்த்த உடனே ஏன் சத்தம் போட்டீங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? அவங்கள என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. தெரியல, தெரியல, தெரியல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எங்க அம்மா அடிக்காதீங்க, 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 எங்க அம்மா அடிக்காதீங்க. என் மகனை அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. ஊரை பொறுத்தளவு அம்மாவன் அமெரிக்கா படிக்க போயிருக்கான். திரும்பி வரதுக்கு 25 வருஷம் ஆகும். புருஷன் என்னடான்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான். எங்க பிரச்சனையே இவன் தானே. இவன் மேல போயிட்டா நீ மட்டும் தான் வைக்கா. கூட பிறந்தவங்க நாங்க பாசத்தோட பாத்துக்குவோம். பிற்காலத்துல இவனுக்கு டெம்பரரியா ஒரு வாரிசு கொண்டு தரோம். நோ ரியாக்ஷன் பிரதர், கண்டினியூ. எங்க அம்மாவை அடிக்காதீங்க. நான் சொல்றேன், உங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னா இத குடி, இல்ல அடிச்ச கொண்டுடுவோம். குடுங்க, குடிக்கிறேன். ஐயோ வேணாம். ஏய், நீ குடிக்கல உங்க அம்மாவை அடிச்சே கொன்னுடுவேன். நான் குடிச்சிடுறேன், குடிக்காது. நான் குடிச்சிடுறேன். அது குடிச்சா நீ செத்து போயிடுவ. உன்னை அடிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா, அதனால இதை குடிச்சு செத்து போயிடுறோம்மா. தமிழரசு, இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏய், இந்த பணத்தை புதைச்சிட்டு வா. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ள, சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகனியில் டான்ஸ் எல்லாம் பாரு. ஓ, தம்பி, தம்பி, நான் யாரு? நான் யாரு? நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? கடவுள் உன்னை காப்பாத்துவார். என்னை விட்டுட்டு போகாதீங்க அக்கா. அக்கா, தேங்க்யூ டாக்டர். வக்கீல் சார், இப்போ உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சுச்சா? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா? இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு? இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதை மறந்துட்டார். இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. டாக்டர், மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறான்ல. தாராளமா கூட்டிட்டு போங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போலீஸ் தமிழகனை துரத்திட்டு போயிருக்கா. என்னடா சொல்றீங்க? ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா, அதனால அவரை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதனால ஒரு போலீஸ் படையே அவன் பின்னால போயிட்டு இருக்குது. மாட்டிக்க போறோன்னு நீங்க 2 பேரும் ஒடியாதீங்க இல்ல? ஐயோ,
என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே, அவன் அங்கிருந்து எப்படி கூட்டிட்டு வருது? எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டுமல்ல, எந்த கம்பெனியில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிற உங்க அம்மாவை நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏசார் நடிக்கணும்னு நீ கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் சாவடிச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூலியா வேலை செய்றியே, அந்த கம்பெனி அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க. அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் மூணாவது ஆளையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா 2 பேருக்கு நடுவுல இருக்கான இந்த ரகுபதி, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவன் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா, நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரோட்டி தான், மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, தமிழழகனா இருந்தாலும் சரி, தமிழ் அரசனா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தமிழன்னு நிரூபிக்கலாம். ஹலோ, நான் தமிழ் அரசன் பேசுறேன். தமிழ் பேசுறானா? தமிழ் வந்துட்டான். சீக்கிரம் வா. தமிழ் வந்துட்டானா? என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? இந்த பாருங்களேன், நீங்க வரேன்னு சொன்னோட வீட்டுக்குள்ள வெளிச்சமே வருது. 25 வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே சொத்து நீங்க தானே. உங்களை தேடாத இடம் இல்லை, அமெரிக்காவுக்கு போன் போடாத நேரம் இல்லை. உங்களை விட எங்களுக்கு தானே அவசரம். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. தமிழரசு காரணமே சொல்லாம ஓடி பரவாயில்ல. ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடியே இடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் நீங்க மட்டும் அசரவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுங்க, வாங்கிக்கிறோம், தாங்கிக்கிறோம். சரி, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவங்களை அடிக்காதப்பா, அடிக்காத.
நீதான் உண்மையான தமிழரசன் நான் இப்ப நம்புறேன். ஐயோ அந்த ராமச்சீலம் நீ டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இங்க நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். இவரை தற்செயலா ஏர்போர்ட்ல சந்திச்சேன். நீயா? நீ அமெரிக்கால இருந்து வந்தவனா நடிச்சவனாச்சே, செக்கு கையெழுத்துன்னு பயந்து ஓடினவனாச்சே, மறுபடியும் நடிக்க வந்துட்டியா? ஆமா, எங்க வீட்டுல எங்க முதலாளியோட மகனா நடிக்கிறதுக்கு யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு கேட்டதுதாங்க. அங்க கோபிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்தவர் தான். உங்களை போட்டு பின்னு பின்னி இந்த வீட்டினுடைய உண்மையான வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு. இப்ப நான் அவரை பரிபூர்ணமா நம்புறேன். இது பாருங்க, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நீங்க அவரை மன்னிச்சிருங்க. வரட்டுமா? வரேம்மா. அந்த ஆளு நம்பணுங்கிறதுக்காக எங்களை அடியோ அடின்னு அடிச்சீங்களே, அவன் தான் உண்மையை சொல்லிட்டான்ல. அவனை 2 தப்பு இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இல்ல இதுக்கு முன்னால இந்த வேஷம் போடும்போது என் கதாபாத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம போட்டுட்டேன். இப்பதான் என் வேஷம் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இங்க எப்பப்போ என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் மொத்தமா முழுசா பாக்கி இல்லாம எடுப்பேன். எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். நான் போடுறது வேஷம் இல்ல, நான் தான் ஒரிஜினல்னு அந்த வக்கீல் மட்டும் இல்ல, இந்த ஊரே நம்புற மாதிரி செய்யறேன். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன பேசணும்? மொத்த பணமும் இப்பவே வேணுங்கிறியா? பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு நான் பணக்கார இல்ல, ஈஸ்வர், கோடீஸ்வர. சூப்பர். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் சுயநினைவை இழந்து இந்த உலகத்தையே மறந்து தன்னையே யாரும் தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு காக்கன்னு சொன்னீங்களே, அதான் நான் பார்க்கணும். அவங்க கூட நான் பேசணும். எதுக்கு? மகன் தாயை ஏன்னு பார்க்கல சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஒரு தடவை நான் அவங்கள பார்த்துட்டா உங்களுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு எனக்கு சேர வேண்டியதை நான் எடுத்துக்குவேன். உங்க அக்காவை இங்க தனியாம வச்சிருக்கீங்க? எல்லா வசதியோடையும் வச்சிருக்கோம். சமைக்கிறதுக்கு ஆளு, கூட உதவி பண்றதுக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு. கூட பிறந்தவளாச்சே, விட்டுட முடியுமா? டேய், ஐயா வணக்கங்க. என்ன ஐயா கொய்யா தூங்குறியா? வணக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்களா, முழிச்சிட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டு தாயா இருக்காங்க. நீ போய் பாரு. நாங்க வந்தா அவங்க பயப்படுவாங்க. அம்மா, அம்மா, நீங்க என்னைய பார்த்து பயப்படுறீங்க? இது உங்களுக்கு தெரியல? அவங்க மகம்மா, நீங்க பெத்த மகம்மா. நான் வந்துட்டேம்மா, நான் உங்களுக்கு தேடி வந்துட்டேம்மா. அடிமா, நல்லா அடி. உங்களை பிரிஞ்சு இத்தனை நாள் வாழ்ந்ததுக்காக என்னை அடிமா. என்னால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு இல்ல, அதுக்காக அடிமா. அடிமா, நல்லா அடிமா. இது எப்படி? சூப்பர் ஆக்டிங். நான் வருவேன் நிழலைப் போல்.
அடேங்கப்பா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. சொந்த பிள்ளைய பெத்த தாயை 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு உணர்ச்சியில காட்ட முடியாது. என்ன அடாடாடாடா, உங்க நடிப்புக்கு ஸ்டேட் அவார்டு இல்ல, சென்ட்ரல் அவார்டு இல்ல, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஒரு வக்கீல் இல்ல, 9 ஜட்ஜ் வந்தாலும் உன் நடிப்பை சந்தேகமே பட முடியாது. இல்ல, நீ யார்? சொல்லு, யார் நீ? வந்த வக்கீல் சந்தேகப்படுறாருன்னு எங்களை அடிச்ச, அம்மாவை பார்த்த உடனே நடிச்ச. நீ முதல் தடவை வந்தப்ப நானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடிட்ட. சொல்லு, யார் நீ? இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா, பல கோடி ரூபாய் சொத்தை நீ வாங்கி எங்க கிட்ட ஒப்படைக்க போற. மறுபடியும் ஓடிட்டேன்னா உன்னை எங்க தேடுறது, எப்படி பிடிக்கிறது? அதனாலதான் கேக்குறேன், நீ யாருன்னு. நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்ல, சரி. அட்ரஸ் கூடவா இல்ல? இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியில இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு கூலியா இருந்தியா? எந்த கம்பெனில? உங்க கம்பெனியில தான். எங்க கம்பெனி இல்லையா? ஆமா, முதல்ல இங்க வேஷப்பட வரும்போது வேலை இல்லாம இருந்தேன். இங்க இந்த ஓடி போன பிறகுதான் ஒரு கம்பெனில வேலையை சேர்ந்தேன். சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது உங்க கம்பெனி என்ன. ஐயோ, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க போறோமே பயம் வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம 4 நாள் இங்க அனுபவிச்ச சுகம் மறக்க முடியல. அதான் நானே போன் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஐயோ, எங்க கம்பெனில நீ வேலை பார்த்திருந்தா எங்க பசங்க உன்னை பார்த்திருப்பாங்களே. நாளைக்கு உன்னை இங்க பார்த்தாங்கன்னா உன்னை கூலியில அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. கவலைப்படாது, அதுல யோசிக்காம நான் இங்க வரல. உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளி வேற, உழைப்பாளி வேற. நாளைக்கு அவங்களை போன் பண்ணி வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடிப்பை பாரு. என்ன அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? எப்படியும் பசங்க இங்க வந்துதானே தீரணும். பாப்போம் அவன் என்ன செய்யறான்னு. நான் என்ன சொல்றேன்னா, எங்க இருந்தவன காணா? ஓ, அங்க இருக்கானே. எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. தமிழகங்கிற பேர்ல யாரும் எந்த கேஸும் புக் பண்ணலையா, அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? எப்படிங்க என்னால அவனை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும்? எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையான்னு கூட தெரியலையே. இந்தா நிக்கிறானுங்க பாரு. வேஷம் போடுறேன்னு கூட்டிட்டு போனவங்க மாட்டிக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு ஓடி வந்துட்டீங்களேடா பாவீங்களா. எல்லாம் என் தப்புதான், என் தப்புதான். அவனை வேஷம் போட சொன்னதே நான் தானே. நான் சொல்லலைன்னா அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சூப்பரேஷ் ஐயா, உங்க மச்சான் வந்துட்டாரு. இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி வேஷம் போடுற வேலைக்கெல்லாம் நீ போக கூடாது. வயிற்று பொழுப்புக்காக நடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப அந்த நடிப்பே வாழ்க்கையா ஆயிடுச்சு. நடிக்கிறியா? எந்த நாடகத்துல, என்ன வேஷம்? ஆண்டவன் நடத்துற நாடகத்துல நான் நானா நடிக்கிறேன். புரியும்படியா சொல்லு நேரம் வரும்போது நானே சொல்றேன். தம்பி. உங்க தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. என் கடமையில முடிகிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. சரி, நான் உன்னை எதுவும் கேட்கல. ஆனா உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாதுல்ல. அக்கா, என்னால கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது. நான் எங்க இருந்தாலும் என் உயிரெல்லாம் எங்கதான் இருக்கும். எங்க எங்க காணோம்? கம்மிங் கம்மிங் வந்துருவாரு கண்ணே. உட்கார் உட்கார். ஹலோ தமிழரசு, குட் மார்னிங். உங்களை பாக்குறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி? சூப்பர். ஏய், கூலி கூலி கூலி.
ஹலோ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாத என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ், சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். Excuse me, are you from America? Yeah. Which part? No, his part is America. It's the place which. What's your qualification? Yeah, as a qualification, if it make notes base, it's a qualification. Maybe in India, it's not fault, make it so cities. Yeah. Oh, this back is bigging and padding, and what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழரசா, இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட மாட்டிட்டு நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சிட்டு மீசெல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah. The gas and all. Yeah. So we can find coming and dancing. Oh, it's time, huh? Oh, It's you okay. yeah. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்கன்னா யாருமே வரது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலிதான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர். நீங்க இரு. டேய் இங்க வாடா. அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே, அவன் பேர் என்ன? யாரு? அதான்யா அன்னி தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே, அவன் தான். ஓ, அவன் தமிழ். என்னது தமிழா? தமிழழகன். அவன் எங்க? அவன் இப்பெல்லாம் வேலைக்கு வர்றதே இல்லைங்க. அவன் எங்கேயோ போறான் வர்றான், ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றான், வராமையே இருக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க. அவனேதான். என்ன முதலாளியம்மா, ஒரு ஆம்பளை மேல தெரியாம இடிக்கிறது தப்புதான். நான் உங்களை தேடிதான் வந்தேன். என்னையா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க. ஏன்? அதெல்லாம் அப்புறமா சொல்ல, நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க. இத பாருங்க, நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது. பின்பக்க வழியா வாங்க. பாப்பா, எனக்கா நீ போடுற தாப்பா? நான் அவரை பார்த்துட்டேன். எங்க? ஐயோ, அவசரப்படாதீங்க. நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே என் வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். நாம 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவர் உஷாராயிடுவாரு.